ஏமாத்துறப்பா நீ, அது சாதுரியம் இல்லை, அது பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இல்லை, அது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரியா? நீ ஏமாத்துற, பட்டவர்த்தனமாக உன்னை நம்பி பணம் கொடுத்து பொருள் உன்னிடத்துல வாங்க வந்தவனை நீ ஏமாத்துற. ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் கிடையாது, ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவர் கிடையாது. என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முஸ்லீமுடைய அடிப்படையான தகுதிகள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அவனது மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அது என்ன நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில ஹதீஸ்களில் பயன்படுத்திய வார்த்தை தான் இது. இந்த நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற ஹதீஸினுடைய ஒரு பகுதியான இந்த செய்தியை நாம் வெவ்வேறு தலைப்பின் கீழ் கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றே குறிப்பிட்டு காண்பித்திருக்கக்கூடிய அந்த வரிசைகளை, அந்த ஹதீஸ்களை இன்றைய வகுப்பில் நாம் வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஏன் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த தலைப்பின் கீழ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி காண்பித்திருக்கிறார்களோ அந்த தகவல்களை வரிசையாக நாம் பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் இரண்டு விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியிருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுவதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா சுன்னத் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். சுன்னத் என்பதை பொறுத்த மட்டிலே உண்மையிலேயே ஃபிக்ஹ் ரீதியாக என்ன அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் என்றால், செய்தால் நன்மை விட்டால் தண்டனை இல்லை. சுன்னா என்றால் செய்தால் நன்மை விட்டால் தண்டனை கிடையாது. ஃபர்லை பொறுத்த மட்டிலே விட்டால் தண்டனை. இப்போ உதாரணமாக இப்போ இஷா தொழுகையை நாம் நிறைவேற்றினோம். இஷாவுடைய முன்பின் சுன்னத்துகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ யார் நன்மையை அதிகம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முன்பின் சுன்னத்துகளையும் நிறைவேற்றுவார்கள். ஏன்னா சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த விஷயங்களில் ஏராளமான நன்மை இருக்கிறது, ஏராளமான வெகுமதி இருக்கிறது. இன்னும் இந்த சுன்னத்து நாளை மறுமை நாள் நமக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்தில் இருக்கக்கூடிய குறையை இந்த சுன்னத்து நிவர்த்தி செய்யும். ஃபர்தில் இருக்கக்கூடிய குறையை இந்த சுன்னத்து நிவர்த்தி செய்யும். ஆக இப்படியாக சுன்னத்தினுடைய அந்த வெகுமதிகள், அந்த நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. என்றாலும் நாம் அதை குறித்து பரவலாக தெரிந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அதை நாம் விட்டால் நாம் ஒன்றும் தண்டிக்கப்பட போவது கிடையாது. இப்போ இஷா தொழுகி விட்டால் அவர் என்ன ஆயிடுறாரு, அல்லாஹ்வின் தூதருடைய கண்டிப்பு சொல், அதாவது மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர ஜிஹாரம், எவர் ஒருவர் தொழுகையை வேண்டுமென்றே விடுவாரோ அவர் காஃபிராகி விட்டார், நிராகரிப்பை செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன இந்த செய்தி என்பது ஃபர்லை விடுபவருக்கு தான், சுன்னத்தை விடுபவருக்கு அல்ல. சுன்னத்தை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். சுன்னத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு என்ன இருக்குது, ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பித்து அந்த பார்வை இதில் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்களை பிரத்யேகப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த பார்வை இருக்குல்ல, சுன்னத்து செய்தால் நன்மை விட்டால் நமக்கு தண்டனை இல்லை என்று அந்த பார்வை இருக்குல்ல, அதே பார்வை இதில் வந்துடக்கூடாது. இதுவும் சுன்னத்து தானே, இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தானே, இதை நம்ம செஞ்சா நன்மை, அதை நம்ம கடைபிடிக்கலாம் நமக்கு தண்டனை இல்லை அப்படின்ற பொத்தாம் பொதுவான பார்வை இதில் வந்துடக்கூடாது. இதை செஞ்சே தான் ஆகணும், இதை செஞ்சதே ஆகணும், இதை கடைபிடித்தே தான் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படியான வார்த்தை அமைப்போடு, வார்த்தை பிரயோகத்தோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லியே என்ன செஞ்சிருக்கிறாங்க,
அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்தி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு சொல்லி காமித்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயோகப்படுத்தி எந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அதில் பொதுவான அந்த சுன்னத்துடைய பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. செஞ்சா நன்மை, செய்யலைன்னா நமக்கு அதாவது செய்யலைன்னா நமக்கு தண்டனை இல்லை அப்படின்ற அந்த பார்வை இதில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாம் பின்பற்றியே தான் ஆக வேண்டும். இதை நாம் கடைபிடிக்கலை அப்படின்னா இது எந்த அளவுக்கு நம்மளை இட்டு செல்லும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில் நாம் நடக்கவில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை இட்டு செல்லும். நபிகள் நாயகனுடைய பாதையில் நாம் நடக்கவில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை இட்டு செல்லும். அது என்ன, நபிகள் நாயகனுடைய பாதையில் நம்ம நடக்கவில்லை அப்படின்னா, நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த மார்க்கத்தை செயல்பட கடைபட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அப்போ அவங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, பின்பற்ற வேண்டியிருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் என்கிற 3ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தை சொல்லுகிற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்காக மன்னிப்பான் என்கிற இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம யாரை பின்பற்றியாக வேண்டியிருக்கிறது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியாக வேண்டியிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் என்னை பின்பற்றியவராக ஆக மாட்டார் அப்படின்னு சொன்னா இருந்து அவர் வெளியே போயிடுவார். சிங்க் பண்ண முடியுதா, கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லி இதை நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் என்னை பின்பற்றியவராக ஆக முடியாது அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவராக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னதுக்கு பிறகு அவரால் என்ன பண்ண முடியாது? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற முடியாது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியாது. அப்போ சில அடிப்படையான தகுதிகள் இருக்கு. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதற்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்குது. அந்த அடிப்படை தகுதிகளை நாம் இழந்து விட்டோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாக ஆக முடியாது. உதாரணமாக நாமே கூட என்ன செய்யறோம் அப்படின்னா, பரவலாக சில போஸ்டர்ஸ்களை வெளியிடுகிறோம். அதாவது உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இருப்பார் என்றால் அது யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பல பேருக்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருவருக்கும் மில்லியன் பில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பொழுது நாம் என்ன சொல்கிறோம்னா, உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்படின்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது நடப்பு நாட்களில் உலக அளவிலே 200 கோடி மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடாக இருக்கிறார்கள் அப்படின்னு நாம சொல்கிறோம். சரிங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அவர் முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில், இஸ்லாத்தில் அவர் இருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோம்? அவர் நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர் என்கின்ற அடிப்படையில் அவரை உள்ளே கொண்டு ஒரு 200 கோடி என்ன செய்யறோம்? கணக்கு காட்டுறோம். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னை பின்பற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்றால் இந்தந்த தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். இந்த தகுதி அவர்கிட்ட இல்லை அப்படின்னா என்னை சார்ந்தவர் அவர் இல்லை. இஸ் நாட் என்னை பின்பற்றக்கூடியவராக, என்னுடைய ஃபாலோவர் அவர் கிடையாது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்போ எப்படி உதாரணம், ஒருத்தர் ஒரு பெரிய பர்சனாலிட்டி நம்ம என்ன செய்யறோம்? ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அவரு நம்மளுடைய சில பிஹேவியர்ஸை பார்த்து நம்மளை என்ன பண்ணிடலாம்? அவர் அன்ஃபாலோ பண்ணி விட்டுறலாம். அப்படி தானே? சோஷியல் மீடியாவில் நாம் அவருடைய ஃபாலோவராக இருக்கிறோம் ஒருத்தருக்கு, நம்முடைய சில பிஹேவியர்ஸ் சரிங்களா அவர் பிடிக்கலாம், நம்ம என்ன செஞ்சிருவார்? அவர் நம்மளை அன்ஃபாலோ பண்ணி விட்டுருவார். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அது மாதிரி தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு தன்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு அடிப்படையான இந்த தகுதிகள் இருந்தே ஆகணும். இந்த தகுதி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அவரை அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை என்ன செஞ்சிடறாங்க? தன்னை பின்பற்றக்கூடியவராக ஒரு இல்லை என்று பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது அடிப்படையான தகுதிகள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறேனா, நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபாலோவரா அப்படின்னா இந்த அடிப்படையான தகுதிகள் இருக்கணும். அது என்ன அடிப்படையான தகுதிகள் அப்படின்னா, உதாரணமாக சமீபத்திலேயே சில புதிய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் உருவாகிறார்கள். அப்போ அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகள், அவங்க நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் என்றால், யாராவது 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிறாங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் இடத்துல வம்பிழுத்திருக்கிறாங்க அப்படின்னா இவர் அறிக்கையிடுவார். என்ன அடிப்பார்? என் கட்சி உறுப்பினராக இருந்தால் அவர் இப்படி ஈடுபட்டிருக்க மாட்டார், என் ரசிகனாக இருந்தால் அவர் இப்படி ஈடுபட்டிருக்க மாட்டார். அப்படியான தண்ணி அடிக்கிற, மது குடிக்கிற, பெண்களிடத்தில் வம்பு செய்கிற இந்த காட்சியெல்லாம் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? நடித்து காமிச்சிருப்பார்.
அவர் தான் என்ன பண்ணி அவருடைய ரசிகர்களுக்கு நடித்து காண்பித்திருப்பார். ஆனால் பொது வழியில் வருகிற பொழுது தன்னுடைய ரசிகன் இந்த மாதிரி அசம்பாவிதமான சில அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபடுகிறான் என்றால், என்னுடைய ரசிகனாக ஒருத்தர் இருப்பார் என்றால், என்னை பின்பற்றக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார் என்றால், அவர் இப்படியானவராக இருக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர் பொது வழியில் பேசுவார். யாரு? ஒழுக்கத்தை சீரழித்த இவரே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மோசமான பிஹேவியரை ஏற்றுக்க மாட்டுகிறார். அவரை தன்னுடைய தொண்டன் என்றோ, தன்னுடைய கட்சி உறுப்பினர் என்றோ, தன்னுடைய ஃபாலோவர் என்றோ, தன்னுடைய ரசிகன் என்றோ யாரும் இணைத்து பேசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டுகிறார். இப்படி ஒழுக்க சீரழிவை கொண்டு வந்தவர், சரிங்களா, ஒழுக்க சீர்கட்டை கொண்டு வந்தவர் அவரே இப்படி சொல்லும் பொழுது, ஒழுக்கத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க யாரு? ரசூலுல்லாஹி அவர்கள். ஒழுக்கத்தின் பிறப்பிடம் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஒழுக்கமாக வாழ்ந்தவர்கள் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில பிஹேவியர்ஸ், சில செயல்பாடுகள் இருக்குது, அதை ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த பண்பு, இந்த செயல்பாடு ஒருத்தர் இடத்துல இருக்கும் என்றால் அவர் என்னை பின்பற்றுவோராக ஆக முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால தான் இந்த டாபிக் எடுத்துக்கு உண்டான முக்கியமான விஷயம், சரிங்களா. சுன்னத்தான விஷயங்கள்லாம் முன்னாடி சொன்னதை கொண்டு நாம் அலட்சியம் மறந்துடக்கூடாது. சுன்னத்தான விஷயங்கள் மிகுந்த நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் கௌசர் தடாகத்திலே நீர் அருந்தி நாம் குடிப்பதற்கும், நீர் வாங்கி குடிப்பதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால், சரிங்களா, நமக்கு ஃபர்லில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியாக என்று சுன்னத்துடைய நன்மைகளும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால் சுன்னத்தை காலை முதல் இரவு வரை ரசூலுல்லாஹி என்னென்ன சுன்னக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார்களோ அதையெல்லாம் நான் கடைபிடிக்க தான் செஞ்சுருக்கிறோம், வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். இன் கேஸ் ஒருவேளை அதை நம்ம ஏதோ ஒரு அலட்சியத்தினால, ஒரு பொடுபோக்கினால நாம் செய்யாத பட்சத்தில் இத்தனை பெரிய ஒரு கண்டிப்பாக ரசூலுல்லாஹி சொல்லலை. உதாரணமாக இஷாவை தொழுதோம், ஃபர்ல நிறைவேற்றினோம், இஷாக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை என்பது இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி எவர் இஷாவின் பின் சொன்னதை தொழவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படியே சொன்னாங்க. பொதுவான சுன்னத்துகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபாத்துமினும் மஸ்ததாத்தும், உங்களால் இயன்றவரை அதை என்ன பண்ணுங்க, செயல்படுத்துங்க. உங்களால் இயன்றவரை, முடிந்தவரை, உங்கள் சக்திக்கு உட்பட்டவரை அதை செயல்படுத்துங்க. உங்கள் சக்திக்கு மீறியோ, உங்களுக்கு சுமையாகவோ, அது கஷ்டமாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் நிர்பந்தம் இல்லை என்று தான் நபிகள் நாயகம் பண்ணியிருக்காங்க. நபிகளுடைய சுன்னத்துகளுக்கு நம்ம சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அது என்ன மகத்துவமான ஒரு சுன்னத்தாக இருந்தாலும், உதாரணமாக சுபுடைய முன்சுன்ன தொழுகை உலகத்தையும் உலகத்தை உள்ளதை விடவும் மேலானது அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நன்மையை குறித்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒருவர் அந்த சுன்னத்தான தொழுகையை தொழவில்லை என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு என்ன பண்ணல, நபிகள் நாயகம் சொல்லிவிடவில்லை. ஆக இப்படியாக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சுன்னத்துகள் இருக்குது. அப்படிதான காலை எழுந்ததில் இருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம காண்பித்து கொடுத்துருக்கக்கூடிய நாம் பின்பற்றத்தக்க ஆயிரக்கணக்கான சுன்னத்துகள் இருக்குது. நம்ம ஆடை அணிவதில் இருந்து, இப்போ ஆடை நம்ம பொதுவாக போட்டு வந்துட முடியாதுல்ல, ஒரு ஆடை நாம் அணிகிறோம் என்றால் அதற்கான துவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கசானி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா அப்படி துவா ஓதுறோம், அப்படி தானே. ஆடை அணியும் போது துவா, ஒரு கால் அணி அணிவதாக இருந்தாலும் எந்த காலில் போடணும், எந்த காலில் கலட்டணும், ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் எந்த துவா சொல்லணும், எந்த காலை வச்சு உள்ளே போகணும், எந்த காலை வச்சு வெளியே வரணும், ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போகிறதாலும் ஒரு துவா, அப்போ கூட எந்த காலை வச்சு உள்ளே போகணும், எந்த காலை வச்சு வெளியே வரணும் என்று இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிமுறை இருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி இப்படி சொல்லலை. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லலை. ஒருத்தர் ஆடை அணிகிற பொழுது என்னுடைய துவாவை சொல்லவில்லை என்றால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒருவர் கழிவறைக்கு செல்லுகின்ற பொழுது அவர் துவாவை சொல்லவில்லை என்றால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஏன்னா அது மேனட்டரி, அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார் என்றால் அவரிடத்தில் அடிப்படையாக இருந்தாக வேண்டிய விஷயங்கள், அடிப்படையாக அவரிடத்தில் குடிகொள்ள வேண்டிய அம்சங்கள், இதை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கல அப்படின்னா அப்புறம் சொல்லிட்டாங்க, இதவே உன்னால் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் குறைஞ்சபட்ச ஒரு தகுதிகள், இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன், என்னை பின்பற்றக்கூடிய இடத்துல நான் எதிர்பார்ப்பது. அதவே உங்களால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா, அதவே செயல்படுத்த முடியலன்னா அவர் நம்மை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்றனால அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார், அவர் காஃபிர் ஆயிட்டார் அப்படின்ற கணக்கில் இல்லை. அது அவ்வளோ பெரிய கண்டிப்பான வார்த்தை, அவ்வளோ பெரிய ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தை. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு கலிமா ஒருத்தருக்கு போதும், அப்படிதானே. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத், இந்த அக்கீதா ஒருத்தருக்கு போதும். இந்த லா இலாஹுக்கு பின்னால் அவரிடத்துல அமல்கள் விஷயத்தில், இபாதத்துகள் விஷயத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை கொண்டு, இந்த தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணை பார்வையினால் அவரால் என்ன பண்ண முடியும், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வதனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு.
அவர் வந்து காஃபிர் ஆயிட்டாரு என்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது. சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மாத்திரம் நாளை மறுமை நாளில் நாம் பெறக்கூடிய ஏராளமான நன்மைகள் இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய தனிப்பட்ட ஷஃபாத் என்பது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோடு இருக்க வேண்டிய அந்த பாக்கியம் என்பது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் கௌசர் என்கிற தடாகத்திலே நீர் வாங்கி குடிக்க வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பெற வேண்டியிருக்கிறது. அதனால் இத்திபா உன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய அம்சம் என்பது நமக்கு ஏராளமான நன்மைகளோடு என்ன பண்ணது, சேர்ந்தது. அதனால தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, அசுன்னா கசஃபீனத்தி நூஹ். சுன்னா என்பது என்னது, எப்படிப்பட்டது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றது. சுன்னா என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றது. மன் ரகிபஹா ஃபக்கத் நஜா, எவர் அந்த கப்பலிலே ஏறி கொண்டாரோ அவர் தப்பித்து கொண்டார். ஒமன் தஹல்லஃப அன்ஹா கரக், எவர் அந்த கப்பலிலே ஏறாமல் பின்வாங்கி விட்டாரோ அவர் மூழ்கி விட்டார். இதுதான் சுன்னா. சுன்னாக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொடுத்த டெஃபினேஷன், விளக்கம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போன்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை அவர்களாகவே என்ன பண்ணாங்க, உருவாக்கி அந்த பெரும் வெள்ளம் வந்த அந்த சமயத்திலே என்ன பண்ணாங்க, தன்னுடைய குடும்பத்தார் உட்பட மற்றவர் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு என்ன செஞ்சிருங்க, என்னோட நீங்க கப்பலில் ஏறி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காஃபிர் என்ன பண்ணாங்க, நிராகரித்தார்கள். இவ்வளோ பெரிய மலை இருக்குது, இவ்வளோ உச்சிக்கா இந்த மலை வெள்ளம் வரப்போகுது, என்னதான் கடுமையான மழை எல்லாம் வந்த சமயத்தில் கூட வேளச்சேரி போன்ற ஏரிகள் போன்ற பகுதிகளில் பெரும் மழை சூழ்ந்த போது எல்லாம் நம்ம மாடியில் ஏறி போயிட்டாங்க, சேஃபாக இருந்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகை என்ன செஞ்சவங்களுக்கு உணவு வந்துருச்சு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பேஸ்மெண்ட்டாக என்ன செய்யும், மூழ்கடிக்கும். அதனால தான் காரெல்லாம் கொண்டு போய்ட்டு பார்க்கிங்கில் விட்டுட்டாங்க. அதிகபட்ச மழை வந்தாலும் என்ன செய்யும், பேஸ்மெண்ட்டு அது மூழ்கடிக்கும் அப்படின்றனால பயந்து காரெல்லாம் கொண்டு போயிட்டு ஃப்ளைஓவர் பிரிட்ஜில் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்போ அது மாதிரி ஒரு கான்செப்ட், மழை என்ன ஒரு 10 நாள் பெஞ்சாலும் எவ்வளோ வந்துட போகுது, நம்ம தான் இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே இருக்கிறோமே, எத்தனையோ அடி மேலே வரைக்கும் நம்ம ஏறி போயிடலாமே, மழை பெஞ்சு அதெல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு கீழே இறங்கி வந்துட வேண்டியது தான் அப்படின்ற ஒரு மிதப்பில் நாங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை கொள்ள முடியாது, உங்களெல்லாம் நம்பிக்கை கொள்ள முடியாது, உங்கள் கப்பல்லாம் வர முடியாது, மழை இப்போ பெய்யுது, எத்தனை நாள் பெஞ்சிட போகுது, பெஞ்சு ஒரு கட்டத்தில் அது ஓஞ்சு வடிய போது நான் கீழே இறங்கி வந்துடுவோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் அந்த கப்பலில் ஏறாமல் இருந்தார்களோ கடைசியில் என்ன ஆயிட்டாங்க, அவங்க மூழ்கி இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி தான் சுன்னத் என்பது நாளை மறுமை நாளிலே பல கட்டங்களில் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. சுன்னத் என்பது நாளை மறுமை நாளிலே பல கட்டங்களில் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சுன்னத் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றது அப்படின்ட்டு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பண்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இதுதான் ஒட்டுமொத்த சுன்னாக்கும் சொன்னது, அவங்க ஒட்டுமொத்த சுன்னாவுக்குமே சொன்னது. சரிங்களா? அதனால தான் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதத்தை கூட கடைபிடிப்பார்கள். சுன்னா என்பது ஷரியத்து, ஆதத் என்பது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கங்கள் என்கின்ற சில விஷயங்கள் இருக்கும்ல. ஒரு போர்க்களத்தில் போனால் ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துருப்பாங்க, அப்படியாக அந்த பகுதியை வந்து சஹாபாக்கள் கடந்து போவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, அதனால நானும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வரேன் அப்படி என்ன செய்வாங்க, உட்கார்ந்துட்டு வருவாங்க. அது வந்து சுன்னாவை கடைபிடிப்பதிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைபிடிப்பதிலே அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு ஈடுபாடோடு அவங்க ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடோடு ஆயிட்டாங்க. இன்கேஸ் அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது மிஸ் ஆனாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆதத்து தான் மிஸ் ஆகுமே தவிர சுன்னா மிஸ் ஆகாது. நான் சொல்கிற புரியுது உங்களுக்கு? சுன்னாவை தாண்டி, சுன்னா ஷரியத்து, சுன்னாவை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதத் என்பது இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போனால் உட்கார்ந்தது, ஒரு இடத்துல போனால் ஒரு முறையாக நடந்து கொண்டது, அப்போ அதை பின்பற்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதை பின்பற்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி இந்த இடத்துல பயணிக்கிற பொழுது தலை குனிஞ்சு போனாங்க. அப்போ நாமளும் அந்த இடத்துல தலை குனிஞ்சு போகணும் அப்படின்ட்டு சில சஹாபாக்கள் நம்ம இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதத்து வரைக்குமே பின்பற்றி இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதத்து மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகுமே தவிர சுன்னா மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, தீவிரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சுன்னாக்களை பற்றி பிடித்திருந்திருக்கிறார்கள். சரிங்களா? இது ஒட்டுமொத்த சுன்னாக்கும் உள்ளது. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, அடிப்படையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில விஷயங்கள். சரிங்களா? இதை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்திருந்தால் தான் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர் என்கிற ஒரு அடிப்படை ஒரு மினிமம் உத்தரவாதத்தையாவது என்ன செய்ய முடியும், அவரால் பெற முடியும். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்ட இந்த தருணத்தில் எதை நம்மளால் பார்க்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், கருத்தில் கொள்வோம். அதில் முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், லைஸ மின்னா மன் லம் யதகன்னா பில் குர்ஆன். புகாரில் வந்திருக்கக்கூடிய விஷயம்,
லைஸ மின்னா மன் லம் யதகன்னா பில் குர்ஆன். குர்ஆனை எவர் ராகமாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. குர்ஆனை யார் ராகமாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ விஷயம், எவ்வளோ தூரம் இது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல குர்ஆனை கற்றுக்கிட்டவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் குர்ஆனை கற்றுக்காதவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் கூட தப்பும் தவறுமாக ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனை சரிவர ஓதக்கூடியவர்கள் கூட அதை வந்து ஒரு ராகமாக ஓதுவதற்கு ஆர்வப்படாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு இதாகவே இருந்திருப்பாங்க, ரஃபாகவே இருந்திருப்பாங்க, சரிங்களா. அப்போ அவங்க இடத்துல வந்து குர்ஆனை ராகமாக ஓதுவது என்பதெல்லாம் அவங்களுக்கு இயல்புக்கு அப்பாற்பட்டது. அவங்க குர்ஆனை ஓதும்போது கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான், அப்போ அவங்களுடைய துணிக்குன்னு தான் என்ன செய்வாங்க, அவங்க ஓத முற்படுவாங்க. இது உள்ளம் இளைத்து போக வேண்டிய இடம் இது. அந்த வீராப்போ அந்த இருமாப்போ நான் வந்து எல்லாரும் மாதிரியும் இறங்கி போகிற ஆளெலாம் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் என்கிற பொழுது அந்த இடத்துல இலகி போகணும், அந்த இடத்துல உடஞ்சி போகணும், உள்ளம் உருகணும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதினால் அவருடைய மேனி சிலிர்க்கணும். இதுதான் குர்ஆனுடைய அடையாளங்கள். அப்படிதான் நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் இடத்துல. அப்போ இந்த இடத்துல அந்த வீராப்போ அந்த வெறப்போ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. குர்ஆனை இந்த அளவுக்கு என்னுடைய இயல்பு வேறு தான், நான் ரொம்ப கட்டண்டேட்டாக இருப்பேன், கொஞ்சம் வீராப்பாக நான் இருப்பேன், நான் அந்தளவுக்கு எல்லாம் சிரிச்சுலாம் நான் பேசிட மாட்டேன், அது என்னுடைய இயல்பு கூட நான் அப்படி வளர்ந்துட்டேன், சரியா. அப்படி இருந்தாலுமே குர்ஆன் என்று வந்துட்டா, அல்லாஹ்வுடைய வேதம் என்று வந்து விட்டால் அது எந்த அளவுக்கு லைத்து அழகாக ஓதுவதற்கு தலைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தலைப்பட வரணுமே தவிர இது என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டது அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு இறங்கி வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு வீராப்பையோ ஒரு இதையோ நம்ம குர்ஆனில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இது குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுபட அவங்க ராகமாக ஓதணும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி பண்ணுறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. குர்ஆன் இடத்துல எந்த விதமான வீராப்போ குர்ஆன் இடத்துல எந்த விதமான இதுவோ இருந்து விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தவர்கள் எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவங்கெல்லாம் எத்தனை தூரம் இருப்பார்கள் இதை நம்ம என்ன. அப்போ இந்த குர்ஆனை நம்முடைய நாமளே இதை ஓதவில்லை என்றால் வேறு யார் ஓதுவா? இந்த குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமே வழிகாட்டி என்கின்ற அடிப்படையில் பொதுவேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தாலுமே கூட இந்த குர்ஆனுடைய பொறுப்பாளிகள் யார்? நம்ம தான் அந்த பொறுப்பாளிகள். அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவா, யாரிடத்தில் இந்த வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் இதனுடைய உரிமையை பேணி ஓதுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறான்? இந்த உலகத்திலே நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான இது பிரிவுகள் இருக்கிறது. அவன் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆனை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறான், யாரை ஜவாப்தாரி ஆக்கியிருக்கிறான் என்றால் உம்மத்தி முஸ்லிமா, நம்மளை தான் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஜவாப்தாரியாக பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், யாரிடத்தில் இந்த வேதத்தை நாம் வழங்கியிருக்கிறோமோ அவர்கள் இதற்குண்டான ஹக்கை பேணி ஓதுவார்கள் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தான் சொல்லி காண்பிக்கிறான். அப்போ நாமளே அதை ஓதாதவளாக ஓத கற்காதவளாக ஓத தெரியாதவளாக இருப்போம் என்றால் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். இன்றுமே கூட சமுதாயத்தினுடைய விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய முகவரிகளாக கூட இருக்கக்கூடியவர்கள் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு சமுதாயம் மார்க்கத்தினுடைய துடிப்பு, சமுதாய துடிப்போடு இருக்கிறார் என்று அவர் பிரகாசமாக வெளியே தெரிவார். ஆனால் உள்ளே போய் நம்ம நெருங்கி பார்த்தோம் அப்படின்னா சூரா ஃபாத்திஹா கூட அவர் ஓத தெரியாது, சூரா ஃபாத்திஹா கூட அவருக்கு ஓத தெரியாது. அப்போ இவர் பேசுகிறார் அல்ஹம்துலில்லாஹ், சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறார், மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கிறார், சமுதாயத்துக்காக ஓடோடுகிறார், அதெல்லாம் இருக்கட்டும். அடிப்படையான விஷயங்கள் என்ன? நீ இந்த உம்மத்தை சார்ந்தவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றாய் என்றால் இந்த உம்மத்தினுடைய அல்லாஹ்வுடைய வேதங்கள் இறுதி வேதமான என் மூலமாக இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த குர்ஆனை ஓதத் தெரிந்தவனாக இருக்கணும். அது இல்லையே, அது அடிப்படையான தகுதியாச்சு இல்லை. அதனால் இது என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் குர்ஆனை வந்து ஓதத் தெரிந்தவர்களாக நாம் விரும்புவோம் என்றால் சரிவர ஓதத் தெரிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். சரிவர ஓதத் தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த ரீதியில் அழகுபட நாம் ஓதக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி ஹரமில் பார்க்குறோம், முக்கியமான சில பள்ளிகள்லாம் பார்க்குறோம், இமாம்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க, நல்ல அழகான முறையில் என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. அது இயல்பாக அவங்களுக்கு அப்படியே இயல்பாகவே வந்து விடலை. அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தாங்க, அதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ப்ராக்டிஸ் எடுத்தாங்க, பயிற்சி எடுத்தாங்க, சரிங்களா. அப்போ அவங்க அந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது
என்ன செய்யுது, பல உள்ளங்கள் லைக்கிறது. அப்போ அவர்கள் குரான் ஓதுவதற்கும் சாதாரண ஒருத்தர் குரான் ஓதுவதற்கும் என்டையர் டிஃப்ரெண்ட் என்ன செய்ய முடிகிறது, நம்மளால உணர முடிகிறது. ஏன் ஹரம் ஷரீஃபில் போயிட்டு லட்சக்கணக்கில் கொடுத்து தொழணுன்ட்டு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, இல்லை அங்கே தொழுதா நன்மை, அது ஒரு விஷயம். ஹரம்ல தொழுதா லட்சக்கணக்கான நன்மை, மஸ்ஜித் நபியில் தொழுதா பல நன்மைகள். இதையும் தாண்டி அங்கே போய் இமாம்கள் ஓதுவதை கேட்பதற்கே ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம். சரிங்களா? அப்போ நமக்கே தெரியுது குரானை அது ஓத வேண்டிய முறையில் ஓதுனா அது என்ன செய்யுமோ அது செய்யுது, அப்படின்னு என்ன செய்யுது நமக்கே தெரியுது. அப்போ அதனால தான் சொல்ல சொல்கிறாங்க, குரானை அழகுபட ஒரு ராகமாக ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நம்ம இருக்காங்க நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவன், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவன் என்பதற்கான அடிப்படையான தகுதிகளில் முதன்மையான தகுதி என்ன, குரானை ஒரு அழகுபட ஓத தெரிந்திருக்க வேண்டும். குரானை அவர் அழகுபட ஓத தெரிந்திருக்க வேண்டும் என்பதை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு கடை வீதியை கடந்து செல்கிறார்கள், அதாவது ஒரு மார்க்கெட்டை சந்தை கடந்து செல்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உணவுப் பொருளை விற்று கொண்டிருக்கிறார், தானிய பொருளை விற்று கொண்டிருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தான் விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை, அந்த தானிய பொருளை குறித்து என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், நான் இதுதான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வெளி பதிலை வச்சு சரி இவர் இதுதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, அது எடுத்துக்கொள்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது, உங்களுடைய கையை அது உள்ளே விட்டு பாருங்க அப்படின்ட்டு. உங்களுடைய கையை நீ உள்ளே விட்டு பாருங்க அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கையை உள்ளே விட்டு பார்க்குறாங்க. ஃபைதா ஹுவ மபுலூல், அப்போ அது எப்படி இருக்குது, ஈரப்பதமானதாக இருக்கிறது, மேலெல்லாம் காஞ்சதாக இருக்குது, உள்ளே பார்த்தா அப்படி இருக்குது, ஈரப்பதம் கொண்டதான செய்து இருக்குது. அப்போ ஒருத்தர் வாங்குறார் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடியதை பார்த்து என்ன செய்வார், வாங்கிட்டு போயிடுவார், வெளியே இருக்கிறத பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவார். அவர் என்ன செய்வார், அதை கொண்டு போய் என்ன செய்வார், எடை போடுவார். மேலே காஞ்சது, உள்ளே இருக்கிறது ஈரமானது. சரிங்களா? அப்போ காஞ்சதுடைய வெயிட்டும் ஈரமானதாக இருக்கக்கூடிய வெயிட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். காஞ்சதுடைய வெயிட்டும் ஈரமானதாக இருக்கக்கூடிய இது வெயிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கையை உள்ளே விட்டு பார்த்ததுக்கு பிறகு அது ஈரமாக இருக்குது என்று தெரிஞ்ச உடனேயே ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை என்னது, லைஸ மின்னா மன் கஷ்ஷ அப்படின்றாங்க, ஏமாற்றுவோர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதெல்லாம் இவர் எப்படி எடுத்துப்பாரோ, நாசுக்கா சொல்லுவோம், கொஞ்சம் இவர் இதை அழகுபட இவர் அப்படின்னா இல்லை, சில விஷயங்கள் இப்போ தான் காம்ப்ரமைஸே இல்லை. சரிங்களா? இது அடிப்படையான விஷயங்கள். அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, எத்தனையோ விஷயங்களை மனம் புண்படாமல் சரிங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சேர்த்த முஅல்லிமீன், ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசான் யாரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பேராசான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா, அது அடிப்படையான விஷயங்கள், அதில் காம்ப்ரமைஸே இல்லை அப்படின்றனால அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க, லைஸ மின்னா மன் கஷ்ஷ, அதாவது ஏமாற்றுவோர் நம்மை சார்ந்தவர் அல்ல. சரிங்களா? ஒருவேளை அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாது செஞ்சாரோ அது இரண்டாவது விஷயம். ஒருவேளை இது தெரிஞ்சு அவர் செய்திருப்பார் என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இது வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா வரவங்க அந்த மாடல் எடுத்து போடுங்க, இந்த துணி எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் துணி எடுத்து போட்டு செய்வார், விரிச்சு காட்டுவார், கலர்ஸை காட்டுவார், மாடல்ஸை காட்டுவார். பர்டிகுலர் அவர் எடுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த துணியில் எங்கே நூல் விலகி இருக்குன்ட்டு அவருக்கு தெரியும், நூல் எங்கே விலகி இருக்குன்ட்டு அவருக்கு தெரியும். சரியா? ஆனால் அதை கஸ்டமருடைய கண்ணில் படாமல் அவர் விற்கிறது தான் இவருடைய சாதுரியம் இவர் நினச்சிருப்பார். கஸ்டமருடைய கண்ணில் அதை பார்த்துட்டாருன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதை பார்த்துட்டாருன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நூல் நவுந்து இருக்கும். இவர் நினச்சதுமா பெரிய டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்காது. ஆனால் கஸ்டமர் காசு கொடுத்தானே வாங்குறாரு, அப்படிப்பட்ட ஒரு புது துணியில் 2 நூல் விலகி போயிருப்பதை யாரும் விரும்ப மாட்டாங்களே. அப்போ அதை கண்ணில் படாமல் விற்கிறது இவருடைய சாதுரியம் இவர் நினைக்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஏமாத்துறப்பா நீ, அது சாதுரியம் இல்லை, அது பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இல்லை, அது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரியா? நீ ஏமாத்துற, பட்டவர்த்தனமாக உன்னை நம்பி பணம் கொடுத்து பொருள் உன்னிடத்தில் வாங்க வந்தவனை நீ ஏமாத்துபவன் என்னை சார்ந்தவன் கிடையாது, ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவர் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முஸ்லீமுடைய அடிப்படையான தகுதிகள். சரிங்களா?
இப்படியாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய வியாபாரத்தில் இருக்கணும், தன்னுடைய குடுக்கல் வாங்கல் இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த அடிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றுவர் நம்மை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். டெக்ஸ்டைல் மாத்திரம் இல்லை, எல்லா பொருட்களிலும் எல்லா வியாபாரத்திலும் என்ன செய்யும், இது பொருந்தும். சரிங்களா? அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க லைஸ மின்னா. அந்த லைஸ மின்னா அப்படின்னு அந்த ஹதீஸ் ஆரம்பித்தாலே நாம் என்ன செஞ்சுக்கணும், பயந்துக்கணும். ஆஹா, ஏதோ ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விஷயத்தை குறித்து சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஹதீஸை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க லைஸ மின்னா அப்படின்ட்டு, நம்மை சார்ந்தவர் அல்ல. யாரு? மன் தஷப்பஹ பிகைரினா, அதாவது நம் அல்லாதவருக்கு யார் ஒப்பாக நடப்பாரோ, நாம் அல்லாதவர்களுக்கு யார் ஒப்பாக நடப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அது என்ன நாம் அல்லாதவர்? நாம் அல்லாதவர்னா யாரு அப்படின்ற ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம் வந்து அது என்னன்னு புரியலைங்க. அது யார் சொல்கிறான், யாரை சொல்கிறான்ட்டு விளங்கலைங்க அப்படின்ட்டு ஒருவர் தட்டி கழிப்பார். அப்படின்னா விளங்காமலாம் இல்லை, யாரும் விளங்கி போச்சு. நாம் அல்லாதவர் அப்படின்னா யாரை நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு புரியுது நமக்கு, இப்படி தானே? யாருன்னா யூத நசாராக்கள், யூத நசாராக்கள். அப்புறம் சொல்கிறாங்க அப்படி ஒரு தடுமாற்றத்தில் குழப்பத்தில் தெரிவில்லை என்கிற காரணத்தில் கூட இதை பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது என்பதற்காக இதை பட்டவர்த்தனமாகவும் சொல்லிடுறாங்க. எப்படி சொல்லிடுறாங்க? லா தஷப்பஹு பில் யஹூத் வலா பி நசாரா, யூத நசாராக்களுக்கு நீங்கள் ஒப்பாக நடக்காதீர்கள், யூத நசாராக்களுக்கு நீங்கள் ஒப்பாக நடக்காதீர்கள். அப்படி யார் நம்ம அல்லாதவருக்கு ஒப்பாக நடப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யோசிக்கலாம், நாம எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம். நம்ம என்ன சர்ச்சுக்கு போகிறோமா அல்லது யூதர்களுடைய ஆலயங்களுக்கு போகிறோமா? நம்ம எல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி அலைஹி அப்படியே மதம் மாறி போனதாக சொல்லலை, மார்க்கம் மாறி போனதாக சொல்லலை. இஸ்லாமிய மதத்தில் தான் இருப்பார், இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருப்பார். ஆனால் இங்கே இருந்து கொண்டே அவருடைய செயல்பாடுகள் இங்கே பிரதிபலிப்பார், இங்கே இருந்து கொண்டே அவருடைய செயல்பாடுகளை அவர் பிரதிபலிப்பார். ஆக இப்படி யூத நசாராக்களுக்கு யார் ஒப்பாக நடப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப கவனமாக இருந்த விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரொம்ப நமக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரிய வழியை, நேரிய நெறியை, மார்க்கத்தை கொடுத்ததற்கு பிறகு எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்தில் அசத்தியம் என்று சொல்லி சத்தியத்தின் பக்கம் நமக்கு வழி காண்பித்ததற்கு பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது, அசத்தியத்தின் பக்கம் சாயக்கூடாது, அசத்தியத்துக்கு துணை நிற்கக்கூடாது, அசத்தியத்தை அங்கீகரிக்கக்கூடாது, அசத்தியத்தை ஆமோதிக்கக்கூடாது. இதுதானே? ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாம் எல்லாருமே கலந்து வரோம், செக்குலர் கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம், எல்லா மதத்திலும் சார்ந்தவர்களும் என்ன செய்யலாம் நாம் இருக்கிறோம். அப்போ வந்து இந்த இடங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவ்வளோ நுணுக்கமாக நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கப்படுவோம். அப்போ சில விஷயங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும், கலந்து தான் போய்க்கணும் என்கிற ரீதியில் சிலர் எடுக்கக்கூடிய இப்படியான நிலைப்பாடு அவங்க நன்மை நினச்சி பண்ணுறாங்க. எங்களை வந்து பிரித்து பார்க்குறீங்களே, எங்களை தீவிரவாதின்னு சொல்கிறீங்களே, எங்களை பயங்கரவாதின்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்கள நல்ல பேர் வாங்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு, அவங்களுடைய விழாக்களுக்கு முன் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது, முன் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது. சேர்ந்து வாழ்வதற்கு இங்கே 1000 விஷயங்கள் இருக்குது, சேர்ந்து வாழ்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு சில விஷயங்களை பொறுத்த மட்டிலே அங்கே நம்ம எப்படி தான் வாங்கணும், ஒட்ட முடியாது, வெட்டி தான் ஆகணும். அந்த இடத்துல ஒட்ட முடியாது, ஒட்டி இருப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில இடங்களில் நம்ம வெட்டி தான் ஆகணும். ஏன்னா அவன் ஒரு இறைவன் கிடையாது, பல தெய்வங்கள் என்று சொல்கிறான். எப்படி அவனோட நம்ம ஒட்ட முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வந்து இறை தூதுவர் என்று சொல்கிறோம், அவன் கர்த்தரின் குமாரன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எப்படி அந்த விஷயத்தை ஒட்ட முடியும்? அதை தாண்டி இறை நம்பிக்கை, மத நம்பிக்கைகளை தாண்டி எத்தனையோ பொது விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதிலே வந்து ஒன்றாக இருப்பதற்கு மார்க்கம் எந்த தடையும் விதிக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சில கவச ஆடைகள் ஒரு யூத நடத்த செஞ்சிருச்சு, அடமானம் வச்சுருந்தாங்க. ஒரு குடுக்கல் வாங்கலோ, ஒரு வியாபாரமோ, மற்ற விஷயங்களோ எதுலையுமே இங்கே மார்க்கம் என்ன பண்ணலை, தடை விதிக்கலை. எதுவுமே மார்க்கம் என்ன பண்ணலை, தடை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இங்கே தான் நம்ம வேறுபட்டாகணும். அதுலேயும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரிங்களா? அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறாரு, அதை நான் எப்படி எதிர்கொள்வது, அது எப்படி நான் கடந்து போவது என்று ஒருத்தர் வந்து தயங்கி நிற்கிறாரு. சரிங்களா? இது எப்படி எதிர்கொள்றது எப்படி யோசிச்சு நிற்கிறாரு அப்படின்னா அது வேற விஷயம். இவராகவே வாண்டடாக வந்து முன் வந்து
அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுவது, வாழ்த்து பேனர்களை அடிப்பது. அப்போ எதுக்கு வாழ்த்து நம்ம ஒருத்தர் நம்ம கன்கிராச்சுலேஷன் சொல்கிறோம், ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வரான், குடிச்சிட்டு வரான், அவன் நம்ம வாழ்த்துவோமா? பா கன்கிராச்சுலேஷன்ப்பா, இன்றைக்கி நல்லா நீ 2 பாட்டில் ஃபுல்லாக நீ குடித்தாலும் கூட நீ என்ன ஸ்ட்ராங்காக நடந்து வரப்பா அப்படின்னு நம்ம அவனை கங்க்ராட் பண்ணுவோம், நம்ம அவனை வாழ்த்துவோமா? தவறு செஞ்சுட்டு வந்திருக்கான், நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவனை வாழ்த்த மாட்டோம். அப்போ நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை என்ன, கொள்கை என்ன, அக்கீதா என்ன? இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது, 2 3 தெய்வங்கள் கிடையாது. அவர்கள் 3 தெய்வங்கள் என்று என்ன செய்யறாங்க, வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் பல தெய்வங்கள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்லும் தெய்வம், மரமும் தெய்வம், மட்டையும் தெய்வம் சொன்ன செய்யறாங்க, வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த செயல்பாடை நாம் எப்படி ஊக்குவிப்பது? அவருடைய அந்த நம்பிக்கையை எப்படி ஊக்குவிப்பது? நம்ம கன்கிராச்சுலேஷன் பண்றோம் அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்றால் உண்மையிலேயே அதை நம்ம சரிகாணக்கூடியதாக இருந்தால் நாம் என்ன செய்வோம், வாழ்த்து தெரிவிப்போம். அப்படிதானே? சரிகாணக்கூடியதாக இருந்தால் அதை நம்ம ஊக்குவிப்போம். அப்போ ஷிர்க்கு அவங்க செய்கிறாங்கன்னு தெரியுது, இறைவனுக்கு இணை வைக்கிறாள் என்று நமக்கு தெரிகிறது. இறைவன் மன்னிக்காத ஒரு பாவம் இணை வைப்புத்தான் என்று அதையே அவங்க செய்து கொண்டிருக்கிறான் போது நாம் எப்படி அவங்கள வாழ்த்து தெரிவிக்க முடியும், நாம் எப்படி அவங்கள ஊக்குவிக்க முடியும்? ஆனால் ரொம்ப கவனமான செஞ்சணும், இருந்துக்கணும். அப்போ இது மாதிரியான நம்பிக்கை விஷயங்களில் அவங்களோட ஒத்து போய்விடக்கூடாது, சேர்ந்து போய்விடக்கூடாது. அப்போ இந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல பேருடைய எதிர்ப்புகளுக்கு ஆளானார்கள். அவளுக்கு சஹாபாக்கள் பல எதிர்ப்புகளை ஆளானார்கள். ஆனால் நாம மாத்திரம் இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, யாரோட எதிர்ப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது, எல்லாரோடும் அண்டி ஒண்டி வாழ்ந்துக்கணும். அண்டி ஒண்டி இங்கே வாழ்வதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் ஒட்ட முடியாத, வெட்டி தான் வாழ்ந்தாகணும், வெட்டி தான் இருந்தாகணும். அதானே ஷஹாதத்து. நான் இந்த உலகத்தை சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று என்னை ஒரு முஸ்லீமாக பிரகடனப்படுத்தியதுக்கு பிறகு ஷிர்க் வைக்கக்கூடிய, சிலையை என்ன பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒருவனை அவனுடைய நம்பிக்கை ஒட்டிய விஷயங்களை எப்படி ஊக்குவிப்பது? பொதுவான விஷயங்கள் போது வேற. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாருன்னா நம்ம அவளை வாழ்த்து தெரிவிக்கிறோம், அது ஒன்றும் தப்பும் இல்லை, சரிங்களா? ஒரு காம்படிஷனில் கலந்து ஜெயிச்சுட்டு வராரு, நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம். அது இங்கே மார்க்கம் எந்த தப்பும் சொல்லலை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எதிலே நம்ம வேறுபட்டு காண்பிக்கிறோமோ, நான் ஷஹாதத் சொல்லுகிறேன், நான் சாட்சி சொல்லுகிறேன். என்ன சாட்சி சொல்கிறேன்? நீங்கள் எல்லாம் இறைவன் படைத்த படைப்பினங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், நான் படைப்பினங்களை எல்லாம் படைத்த இறைவனை படைப்பாளனை வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சாட்சி சொல்லி என்னை முஸ்லீமாக வெளிப்படுத்தியதுக்கு பிறகு இன்னைக்கு அவனுடைய அந்த ஷிர்கான விஷயங்களுக்கு எப்படி நான் வாழ்த்து தெரிவிக்க முடியும், எப்படி அதை நான் அங்கீகரிக்க முடியும், ஆமோதிக்க முடியும்? அப்போ சில விஷயங்கள் இருக்கு, அங்கே வெட்டி தான் இருக்க வேண்டும். அதில் சில கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அதே சில விஷமிகள் என்ன செய்யறாங்க, அதை ஏற்படுத்துகிறார்கள், சரிங்களா? அது நம்மளுடைய நபிகள் நாயகம் காட்டி கொடுத்திருக்கிற, மார்க்கம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். இதா மர்ரு, அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறானா இல்லையா? சில விஷயங்களை அவர் கடக்கிற பொழுது கண்ணியமாக கடந்து விடுவார்கள், கண்ணியமாக அவர் கடந்து விடுவார்கள். என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு போங்கு தான் இருக்க வேண்டுமே தவிர, நான் என்னை நல்லவனாக காண்பித்துக் கொள்கிறேன், பொது வெளியில் பொது நீரோட்டத்திலே நான் என்னை மற்றவளை போல் சமமாக என்னை காண்பித்துக் கொள்கிறேன் என்கின்ற அடிப்படையிலே அவங்களுடைய ஷிர்கான விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம துணை போய் விடக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எதை அவங்களுடைய மத நம்பிக்கைகளாக செய்தாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தை செஞ்சிருது வந்து விட்டது, சரிங்களா? பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஒரு விழாவாக எடுக்கிறாங்க, அதை ஒரு 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 விசேஷமான ஒரு நாளாக என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பர்த்டே கொண்டாடுவது, கேக்கு வெட்டுவது, சரிங்களா? கேக்கு வெட்டுவது அப்பட்டமாக நமக்கு தெரியும் அது யாருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று. கேட்டு பேக்கரியில் போயிட்டு கேக்கை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது யாரும் நம்ம தப்பு சொல்கிறது இல்லை. பேக்கரியில் போயிட்டு கேக்கை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது நம்ம யாரும் தப்பு சொல்கிறோமா? கேக்கை வாங்கிட்டு எல்லாரும் கூடி நின்று, சரிங்களா, அவங்க செய்வது மாதிரியே கேண்டிலை ஏற்றி அதை அணைத்து அதை வெட்டி தெரியுது. இதெல்லாம் யாருடைய மதத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு தெரியும், யாரோட நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது தெரியும். அதை இங்கே கொண்டு வந்துடாத, உனக்கு தூய இஸ்லாமிய மார்க்க நிறைய நான் கொடுத்துருக்கிறேன், அந்த வழியின் அடிப்படையில் உங்களை வழி நடத்துவதற்காக எண்ணற்ற துயரங்களை தாங்கி இருக்கிறேன், எண்ணற்ற துயரங்களை நான் தாங்கி இருக்கிறேன் என்று பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை வெளிப்படையாகவே யார் நம்ம அல்லாதவர்களுக்கு ஒப்பாக நடப்பார்களோ, முஸ்லீம் என்றால் முஸ்லீமாக நடங்க,
முஸ்லீமாக இருந்தால் என்னை பின்பற்றுனாக இருந்தால் என்னை பின்பற்றுனாக நீங்கள் நடங்க. இந்த மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழியின் அடிப்படை ஷரீஅத் அடிப்படையில் நடங்க. இந்த மார்க்கத்துடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் என்ன செய்யுங்க, நடங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்பதை போன்று என்ன செஞ்சிடாதீங்க, இருந்து விடாதீர்கள் என்கின்ற அடிப்படையில் பண்ணுறாங்க நபிகள் நாயகம் சொல்லி. யார் அப்படி அவர்களுக்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அடுத்த சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, லைஸ மின்னா. நான் சொன்ன இந்த ஹதீஸ்கள் எல்லாமே இந்த லைஸ மின்னா என்ற வாசகத்தை கொண்டு தான் செஞ்சது ஆரம்பிக்குது. அப்போ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, லைஸ மின்னா மன் தஷப்பஹ பிரிஜால் மின் நிசா வல மன் தஷப்பஹ பினிசா மினர் ரிஜால். ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், இவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல, இவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதை யோசிக்கும் போது கூட நாம் யோசிக்கலாம், இது பெருசாக நம்ம இடத்துல பார்க்க முடியலையே, நாம் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் பயமாக இருக்கிறது. வெளி கலாச்சாரத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமும் அதன் பக்கம் சாய்கிறதோ என்கிற அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் வெளிப்பகுதியில் ஆண் பெண் என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய ஆடை எல்லாம் மாறி போச்சு. பொதுவாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஆண் நிற்கிறாரு அப்படின்ட்டு அவரிடத்துல ஏதாவது ஒன்று கேட்க முற்பட்டால் நம்ம கேட்டு அவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியுது அவங்க பெண் என்று. நம்ம கேட்டு அவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க பெண் என்றே தெரிகிறது. அவங்களுடைய ஆடையை வைத்து, அவங்களுடைய தோற்றத்தை வைத்து நம்ம ஒரு ஆண் என்று முடிவு பண்ணுறோம். ஆனால் என்ன செய்கிறாங்க, முழுக்க பெண் என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு ஆணாக என்ன செய்கிறாங்க, வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது நம்முடைய சமுதாயத்தவர்களை பீடித்து விடுமோ எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. சரிங்களா? இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் சில குடும்பங்களை இது காவு வாங்கி விட்டதோ, சில குடும்பங்களை இது ஆட்கொண்டு விட்டதோ என்பதை போன்றுதான் எண்ணமும் தோன்றுகிறது. ஏனென்றால் சில வீட்டு பெண்களும் கூட ஆண்களை போன்றுதான் அவருடைய ஆடைகளும் செயல்பாடும் இருக்குமோ என்ற அச்சம் நேரிடுகிறது. சரிங்களா? அதாவது இங்கே அப்போ ஆணை உயர்த்தி பெண்ணை தாழ்த்தி பேசுவதல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ, என்னென்ன கண்ணியம் இருக்கிறதோ இந்த மார்க்கம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, வரையறுத்திருக்கிறது. என்ற போதிலும் இனத்தின் அடிப்படையிலே ஆண் பெண் பெண், ஆணுடைய அந்த நடை உடை பாவனை, பெண்ணுடைய நடை உடை பாவனை, ஆணுடைய குணாதிசம் பெண்ணுடைய குணாதிசம், இது முற்றிலும் வேறுபட்டது. அப்போ தான் இது டிஃப்ரெண்ட் ஜெண்டர் ஆகும், அப்போ தான் நேரெதிர் ஜெண்டர் ஆகும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வேற பாவனை இல்லை, வேற குணாதிசம் இல்லை அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஜெண்டராகவே ஆகாது. அப்போ டிஃப்ரெண்ட் ஜெண்டராக ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், அதில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சரிங்களா? ஒரே ஜெண்டரை சார்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய மோகமெல்லாம் இன்னைக்கு வந்து பல்கி பெருகி போய்விட்டது. இன்னைக்கு பேப்பர் நான் நினைக்கிறேன், ஏதோ பக்கத்து மாநிலத்தில் அதற்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு 2 பெண்கள் ஒரு வருடமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை பிரிப்பதற்கு குடும்பங்கள் தலைப்பட்டு வந்தார்கள். அது கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, இல்லை அவங்க சேர்ந்து வாழ்வார்கள் என்றால் யாராலும் அதை பிரிக்க முடியாது, அதற்கு என்ன இது அனுமதி இருக்குதுன்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்படியாக இவங்க வளர்த்துட்டது விளைவு தான். 3 ஆம்பளை பிள்ளையை பெற்றிருப்பாங்க, 4வதாக ஒரு பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்துருப்பாங்க. பொம்பளை பிள்ளை பிறக்காம ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அத்தனை என்ன பண்ணுறது, அந்த ஆம்பளை பிள்ளையை வச்சு பண்ணுறது. அது கொலுசு மாட்டி விடுறது, குடுமி போட்டு விடுறது, எதெல்லாம் நகை போட்டு அலங்கரிக்கிறது. இப்படியா ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தையாகவே இருந்தாலும் அது வளர்க்கப்படுது, நகை போட்டு வளர்க்கப்படுகிறது. நகை ஆபரணம் என்பது பெண்ணுக்கு உண்டானது, அப்படி தானே? நகை ஆபரணங்கள் என்பது பெண்ணுக்கு உண்டானது. அந்த ஆபரணங்களை ஒரு ஆண் குழந்தைக்கு போட்டு அதை வளர்க்கப்படுகிற பொழுது பெண்ணினுடைய அந்த தன்மை அதற்கு வருகிறது. சரியா? அப்போ ஒரு ஆணினுடைய முடி வாங்கு என்பது வேற, ஒரு பெண்ணினுடைய முடி வாங்கு என்பது வேற. ஆனால் பெண்ணினுடைய முடி வாங்க போகிற குடுமையை போட்டு விடுறது. நம்மளே குழந்தைய கொள்ளும்போது பொம்பளை புள்ள அழகாக இருக்குதம்மா அப்படின்னு கொஞ்சுவோம், இல்லை இது ஆம்பளை புள்ளன்னுவாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளைய செயற்கையாக என்ன செய்கிறாங்க, பெண் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பெண் உணர்வை, பெண் பாவனையை அது ஏற்படுத்தி விட்டு ஒரு கட்டத்துக்கு வந்து அதற்கு பெண்ணை போன்ற பாவனை வந்து விட்டது என்றால் அப்படின்னு செய்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்துறாங்க. எனக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. கடவுள் உனக்கு நல்ல பிள்ளை தான் கொடுத்தான், நீ வளர்த்த விதம் அப்படி. கடவுள் உனக்கு அல்லாஹ் உனக்கு நல்ல பிள்ளை தான் கொடுத்தான். சரிங்களா? இவர்கள் அந்த பிள்ளையை நாசம் பண்ணிவிட்டு படைத்தவனின் மீதும் படைப்பின் மீது என்ன செய்யறது, குறை கூறுவது. அப்போ இதைத்தான் சொல்கிறாங்க, ஆணுக்கு ஒப்பாக நடக்கிற பெண்களும் பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கிற ஆண்களும் நம்மை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க நபிகள் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் அடிப்படையான, இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். பெற்றோர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆடை அணிகிறாங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகள் எப்படி ஆடை அணிகிறாங்க, உங்களுடைய ஆண் பிள்ளைகள் நகைகளுக்கு ஆசைப்படுறாங்களாம் பாருங்கள். நீங்கள் ஆம்பளை பிள்ளை கழுத செயினை போடுறான், சரிங்களா, கடுக்கா போடுறான். சரிங்களா? ஒரு ஆணுக்கு
அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரணம் வந்து ஒரு மோதிரம் அணிவதில் இந்த நிலையில் தடை இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆம்பளை பையன் ஒரு பெண் அணியக்கூடிய எல்லா ஆபரணத்தையும் அணிய ஆசைப்படுறான், எல்லா ஆபரணத்தையும் அணிவதற்கு ஆசைப்படுறான். சரிங்களா? அப்போ இந்த பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும், பெற்றோர்கள் இதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாத வேறு சில விஷயங்கள் நம்ம இருக்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் வரிசைப்படுத்தி அந்த ஹதீஸை போன்றே அந்த ஹதீஸ்களும் எப்படி ஆரம்பிக்கும் என்றால் லைஸ மின்னா என்றே ஆரம்பிக்கும், நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற டிக்ளரேஷனோட தான் ஆரம்பிக்கும். எந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா நேக்கு போக்கா சொல்கிறதுலாம் கிடையாது, எடுத்து உடைக்கிறது தான். அந்த மாதிரி நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி காமித்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அல்லது வந்து ஏறக்குறைவோ புரிந்து கொள்வதோ கிடையாது. இது அடிப்படையான மேனட்டரியான மினிமம் குவாலிஃபிகேஷன். இது இருந்தால்தான் அவர் என்னை பின்பற்றக்கூடியவராக ஆகுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொல்லி காமித்திருக்கிறார்கள். இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லி வலக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.